வணக்கம் அனைவருக்கும். நான் ராகுல் சிங்காரவேல். இன்னையோட பதிவில் கருப்பு அப்படின்ற திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் வெளியான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கர்மா கனெக்டிவிட்டி என்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். எனக்கு பிடிச்ச 2 விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஒன்று நீதித்துறை, அது மட்டும் இல்லாமல் சட்டம் சார்ந்தும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. அண்ட் குலதெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், கிராம தேவதைகள், இதனோட சக்தி என்ன அப்படின்றதையும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்கிறாங்க. நான் துளியும் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த திரைப்படத்துக்கு போய் உட்காரும்போது எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட்டு ரேண்டமாக போனது தான். பட் போனதுக்கப்புறம் தான் இந்த கான்செப்ட் உள்ளே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ இதை பார்த்தோன்னே உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு. ஸோ அதனால தான் இந்த பதிவு. இந்த சினிமா துறை அப்படின்றது கவர்ச்சியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. பெரும்பாலும் 50 to 60% ஆஃப் த திரைப்படங்களில் கவர்ச்சி தான் பிரதானமாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஒரு சூழலில் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு கட்ஸ் வேணும். இது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படி இருக்கும்போது கான்செப்ட் மேலே நம்பிக்கை வச்சு, கிராஃப்ட் மேலே நம்பிக்கை வச்சு திரு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதை இயக்கி முடிச்சிருக்கிறார். இது திரைக்கும் வந்திருக்குது. முதல்ல அதுக்கே ஒரு பாராட்டுகள். ஏற்கனவே திரு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ரொம்ப அழகாக குலதெய்வத்தை பற்றின ஒரு டீப்பான புரிதலோட ஒரு ரொம்ப ஆழமாக உணர்ந்து ஒரு திரைப்படத்தை எடுத்திருந்தார். மூக்குத்தி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல வரவேற்பு மக்களிடம் இருந்தது அந்த திரைப்படத்துக்கு. அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குலதெய்வத்தை சார்ந்து, குலதெய்வத்தை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அந்த குலதெய்வத்தினோட தாக்கம் என்ன, அதனோட இம்பேக்ட் என்ன, பவர் என்ன அப்படின்றத அந்த திரைப்படம் ரொம்பவே அழகாக உணர்த்தியிருக்கும். அண்ட் இன் ஜென்ரலாக இறை நம்பிக்கை கொண்ட நபர்கள் சாமியாரிடம் போய் கண்ட சாமியாரிடம் போய் ஏமாற வேண்டாம் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக அந்த திரைப்படம் எடுத்து சொல்லியிருக்கும். அந்த வகையில் இந்த திரைப்படம் காவல் தெய்வங்களை பற்றி பேசியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் காவல் தெய்வங்களை பற்றின புரிதலும் மக்களுக்கு இந்த திரைப்படம் மூலியமாக இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ இந்த கர்மா கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், கிராம தேவதைகள் இவங்கெல்லாம் எந்த கர்மாவுக்கு கீழே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய காரகத்துவம், சனியினுடைய கர்மாவுக்கு கீழே வருவாங்க. ஏன் இந்த குலதெய்வம், காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள் இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னாலும் அது இவங்க மூலியமாக தான் நடக்கும். ஒரு கெட்டது நடக்கணும் அப்படின்னாலுமே இவங்கள தாண்டி தான் அது நடந்தாகணும். ஸோ அத்தாரிட்டி இவங்க தான். இப்போ நீங்கள் உங்களுக்கு சிஎம் தெரிஞ்சிருக்கலாம், பிஎம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் உங்களோட ஏரியாவில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது கவுன்சிலர் தான் அதுக்கு அத்தாரிட்டி. கவுன்சிலர் தான் அதை சரி பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அத்தாரிட்டி யார் அப்படின்னா உங்களோட எல்லை தெய்வம், உங்களோட காவல் தெய்வம், உங்களோட குலதெய்வம். உங்கள் குடும்பத்துக்கு குலதெய்வம், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுக்கும் எல்லை தெய்வம், காவல் தெய்வம் ரெஸ்பான்சிபிள். இதில் நம்ம மக்கள், அன்பார்ந்த மக்கள் சில கேள்விகளை கேட்பாங்க. இந்த காவல் தெய்வத்தை பற்றி, குலதெய்வத்தை பற்றிலாம் சில கேள்விகள் கேட்பாங்க. சார் எனக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியாது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்பாங்க. சிலர் காவல் தெய்வத்தை எப்படி சார் நான் போய் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப நல்ல சந்தேகம் தான். இந்த பதிவிலே நான் அதை தெளிவும் படுத்திடுறேன். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு குலதெய்வம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்தை, காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. நிறைய பேருக்கு குலதெய்வம் பற்றின தகவல் முழுமையாக தெரிஞ்சிருக்காது. இல்லைனா குலதெய்வமே என்ன அப்படின்னு வீட்டில் பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. குலதெய்வம் செய்யக்கூடிய அளவில் அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் இம்பேக்ட், ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். நீங்கள் சிவனை கும்பிடுங்க, முருகரை கும்பிடுங்க, விநாயகரை கும்பிடுங்க, சாய்பாபாவை கும்பிடுங்க, நீங்கள் யாரை வேணாலும் கும்பிட்டுக்கோங்க. ஆனால் உங்கள் எல்லை தெய்வம், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய, உங்கள் தெருவில் இல்லை உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வம், காவல் தெய்வம் மிக மிக முக்கியமான ஒன்று. ஸோ அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. குறிப்பாக சில அன்பர்கள், அதுவும் இந்த சென்னையில் சமீபத்தில் செட்டிலான சில அன்பர்கள் டவுட் கேட்பாங்க. சார் எங்கள் ஊர் இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டரு சார், 400 கிலோமீட்டரு, எல்லை தெய்வம் அங்கே இருக்கே சார், நான் என்ன பண்ணுவேன், நான் சென்னையில் இருக்கனே அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லை தெய்வம், காவல் தெய்வம் அப்படின்றது நீங்கள் எந்த பவுண்ட்ரியில் இருக்கீங்களோ, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அதை சுற்றி இருக்கக்கூடிய தெய்வம் தான் உங்களுக்கு எல்லை தெய்வமாக வரும். நீங்கள் ஊர்லேருந்து இங்கே செட்டில் ஆகிட்டீங்க, செட்டில் ஆக போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வம் தான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள். அவர் தான் அத்தாரிட்டி. ஸோ ஊரில் இருக்கிற எல்லை தெய்வத்தை நீங்கள் கும்பிடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. வருஷம் நீங்கள் அதுக்கு ஏதாவது கடமை செய்வீங்க அப்படின்னா அதை செய்யுங்க. அதுக்குன்னு ஏதாவது வழிபாடு முறைகள் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த எல்லை தெய்வம், அந்த காவல் தெய்வம், அந்த கிராம தேவதைகள் மிகவும் முக்கியம். அதை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். சரி, இப்போ இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கர்மாவுக்கு வந்துடுவோம். இந்த திரைப்படத்தில் கருப்பு அப்படின்ற திரைப்படத்தில் ஹீரோ யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பசாமி தான் ஹீரோ.
வில்லன் யாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீதித்துறையையும் நீதி பரிபாலனத்தையும் தவறாக பயன்படுத்தக்கூடிய சில அயோக்கியர்கள். இதுல கருப்பசாமி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியினுடைய காரகத்துவத்துக்கு கீழ வரும். சார் சாமி கருப்பா இருக்கிறதுனால அது சனியினுடைய காரகத்துவமா? அந்த கருப்பு கலர் வந்து சனி கர்மா. அதனால சனியினுடைய காரகத்துவமானா அப்படி கிடையாது. காரகத்துவங்கள ஒரு விஷயத்துக்காக ஒரு பொருளை எதுக்காக பயன்படுத்துறோமோ, அதன் அடிப்படையில தான் காரகத்துவங்கள் எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது கருப்பசாமி அப்படின்றது எல்லை தெய்வமாக இந்த திரைப்படத்துல பாவிக்கப்படும். அதன் காரணமாக எல்லை தெய்வம், காவல் தெய்வம் அப்படின்றதன் காரணமாக அது சனியினுடைய காரகத்துவத்துக்கு கீழ வருது. இப்ப இதே இந்த திரைப்படத்துல வில்லன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நீதித்துறையை தவறாக பயன்படுத்தக்கூடிய அட்வொகேட்ஸ், வக்கீல பத்தி இந்த படத்துல பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜும் இதுல வந்து அந்த தப்புக்கு உடந்தையா, தப்புக்கு துணை போற மாதிரியான சில காட்சிகள இந்த திரைப்படத்துல வச்சிருப்பாங்க. இந்த நீதித்துறை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன் ஜெனரல் சனியினுடைய கர்மா. இங்க ஏன் சார் சனி கர்மான்னு உங்களுக்கு டவுட் வரலாம். நெறைய பேர் காரகத்துவத்த ஒழுங்கா படிக்கிறது இல்ல. அதன் காரணமாகவே இந்த மாரி நெறைய சந்தேகங்கள் வருது. இந்த ஜட்ஜாக இருக்கட்டும், இல்ல அட்வொகேட்டாக இருக்கட்டும், இவங்களோட பிரதான அ அஜெண்டா ஆர் இவங்க படிச்ச படிப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் நாட் ஒன்லி த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த லா, பட் ஆல்சோ இன்டர்செப்டார்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் ஆஃப் த லா. நீதி பரிபாலனத்தை கட்டி காக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? வக்கீலும், ஜட்ஜும் தான் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதன் காரணமாக இந்த நீதித்துறை அப்படின்றது இன் ஜெனரல் சனி கர்மா. இதில் நீங்கள் சட்டம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் உட்பிரிவுகள் இருக்குது. இப்போ ஜட்ஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அவர் குருவினுடைய காரகத்துவத்துக்கு கீழே வருவார். இதே நீங்கள் ஒரு டிஃபென்ஸ் லாயர், நல்ல ஒரு லாயர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு புதன் கர்மா வேணும், குரு கர்மா வேணும், சனி கர்மா வேணும். இது 3 இருந்தால் தான் ஒரு தலை சிறந்த வக்கீலாக வர முடியும். ஏன்னா ஒரு வக்கீலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு டேலண்ட் இருக்கணும். அது என்னன்னா தடயத்தை சேகரிப்பது, எவிடன்ஸை கலெக்ட் பண்றது, எதிர்க்கட்சியினரிடம் சரியான கேள்வியை எழுப்புவது, இது புதன் கர்மா. அடுத்து திறமையாக பேச வேண்டும், வாதாட வேண்டும். அந்த பேச்சு திறமை இல்லைன்னா வக்கீலா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ நல்ல பேசக்கூடிய திறமை அப்படின்றது உங்களுக்கு குருவினுடைய கர்மா. அடுத்தபடியாக அட்வொகேட்ஸ் ஆர் த டிஃபெண்டர் ஆஃப் த கிளைண்ட். அவங்க தான் அவங்க கிளைண்ட்டை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக முன்னாடி நிற்கிறாங்க இல்லையா? ஸோ அதன் காரணமாக சனி. இப்படி உட்பிரிவுகள் இருக்கு. ஆனால் இன் ஜென்ரலாக சட்டத்துறை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது சனியினுடைய காரகத்துவத்துக்கு கீழே வரும். நான் நிறைய பேர் கேட்கறது உண்டு, சார் இந்த வக்கீலுங்கெல்லாம் கருப்பு கலர் கோட் போட்டுக்கிறாங்களே, ஜட்ஜெலாம் கருப்பு கலரில் கோட் போட்டுக்கிறாரு, ஸோ அதனால அது சனி கர்மாவா அப்படின்னு கேட்கறது உண்டு. இல்லைங்க, கருப்புன்றது அது ஒரு நிறம், அது சனி கர்மாவை ரெப்ரசன்ட் பண்ணுதான்னா எஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆனால் ஒருத்தர் என்ன வேலையை செய்கிறாங்க அப்படின்றதன் அடிப்படையில் தான் ஒரு பொருள், இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு பொருள் எதற்காக பயன்படுது அப்படின்றதன் அடிப்படையில் நீங்கள் காரகத்துவத்தை எடுத்தீங்கன்னா அது கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ அட்வொகேட்டும் ஜட்ஜும் அவங்களோட பிரதான வேலை நீதித்துறையை, நீதி பரிபாலனத்தை கட்டி காக்கிறது தான் அவங்களோட முதல் வேலை. ஸோ அதன் காரணமாக சனியினுடைய கர்மா இங்கே வருது. இந்த திரைப்படத்தில் நீங்கள் பாருங்கள், ஹீரோக்கும் கிட்டத்தட்ட சனியினுடைய கர்மா இருக்குது. இந்த கருப்பசாமி, காவல் தெய்வம், எல்லை தெய்வம் அதுக்கும் சனியினுடைய கர்மா இருக்குது. இந்த திரைப்படத்தினுடைய வில்லனான நீதித்துறை சார்ந்த விஷயங்களுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியினுடைய கர்மா அப்படின்றது வலுவாக இருக்குது. இந்த திரைப்படத்தில் நிறைய அழுத்தமான வசனங்கள் அப்படின்றது இருக்குது. ஒரு சீனில் அந்த கருப்பசாமி பேசுகிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். நீதித்துறை தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்றதுனால மக்கள் நீதிமன்றத்தை நோக்கி வராங்க. நீதிமன்றத்தை நோக்கி வரக்கூடிய மக்களை கோவில் படி ஏற வைக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வசனமாக இருக்கட்டும், கேஸ் என்னன்றது முக்கியம் கிடையாது, ஜட்ஜ் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற வசனமாக இருக்கட்டும், இந்த நேர்மை அப்படின்றதும் அடிக்ஷன் தான். அந்த அடிக்ஷன் ஒன்ஸ் மக்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா நேர்மையாக தான் அவங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய வசனங்கள் என்னால் எக்ஸாக்டாக அங்கே என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே டைலாக் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் டைலாக் மாதிரி என்னால் மனப்பாடம்லாம் பண்ணி சொல்ல முடியாது. ஒரு தடவை அந்த திரைப்படத்தை பார்த்தேன், அந்த வசனத்தின் கரு என்னவோ அதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். மற்றபடி என்னால் எக்ஸாக்டாக அந்த வசனத்தெல்லாம் பஞ்ச் டைலாக்லாம் பேச எனக்கு வராது. ஸோ நிறைய அழுத்தமான வசனங்கள் இந்த திரைப்படத்தில் நிறைய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் இந்த எல்லை தெய்வங்களை பற்றின சில சின்ன சின்ன நுவான்சஸ். இப்போ ஒரு எல்லை தெய்வம் அப்படின்னா அதனோட எல்லைக்குள்ளே மட்டும்தான் அதுக்கு சக்தி இருக்கும், அதை தாண்டி வேறு இடத்துக்கு போயிட்டா அது வேறு சாமியோட எல்லை அப்படின்ற மாதிரி 2 கருப்பு சாமியை வேறு வேறு இடங்களில் காமிச்சிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயந்தான். எல்லை தெய்வங்களை பற்றி, காவல் தெய்வங்களை பற்றி தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். ஒரு சாமியை நீங்கள் கும்பிட போகிறீங்க, அதனோட எல்லையில் இருக்கும்போது மட்டும்தான் அது உங்களுக்கு நல்லது செய்ய முடியும். நீங்கள் வேறு எல்லைக்கு போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அதனால் செயல்பட முடியாது. அதுக்காக தான் இந்த குலதெய்வம் தெரியலன்னு சொல்கிற நபர்களுக்கு நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர் எல்லை தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க அப்படின்ற சஜஷனையும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
ஒரு கிராஃப்டாக பார்க்கும்போது இந்த திரைப்படம் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆகல. காரணம் என்னன்னா, இந்த நீதித்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப நெகட்டிவிட்டி காமிச்சிருப்பாங்க. அவ்ளோ நெகட்டிவிட்டி நீதித்துறையில ஆக்சுவலா கிடையாது. முன்ன விட இப்போ நீதிமன்றங்கள், நீதித்துறை அப்படின்றது பயங்கரமா அப்டேட் ஆகியிருக்குது. நிறைய அற்புதமான தீர்ப்புகள சமீப காலத்தில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது, ரொம்ப இவ்ளோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்ற ஒரு பார்வை எனக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்னன்னா, திரு ஆர்.ஜே. பாலாஜி அவர்களின் திரைப்படம், இதுக்கு முன்னாடி வந்த எல்லா திரைப்படங்களும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ரியலிஸ்டிக்கா இருக்காது. நான் உனக்கு சினிமா தான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காட்டுற மாரி இருக்கும். அது எதுவுமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்காது. ஆனா படத்தோட கிளைமாக்ஸ்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டிய அப்படியே மனசுல நம்ம மனசுல பதிச்சுட்டு போயிடுவாரு அந்த மனுஷன். நம்ம மறுக்க முடியாத உண்மைய நம்ம மண்டையில புகுத்திட்டு போயிடுவாரு. அதுதான் அவரோட டேலண்ட். அதுதான் இதுவரைக்கும் அவர் வெற்றிக்கு உண்டான ஒரு ரகசியமும் கூட. ஆனா இந்த திரைப்படம் பயங்கர ரியலிஸ்டிக் ஆயிடுச்சு. ஆனா ஐடியாவா பார்க்கும்போது நெறைய இடங்கள்ல வந்து எனக்கு லேக் தெரிஞ்சது. அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கலாமே! இந்த சாமி அப்படின்ற விஷயத்த வந்து இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா காமிச்சிருக்கலாமே! அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள ரொம்ப நெறையவே இருந்தது. கிராஃபிக்ஸு, அனிமேஷன், பேக்கிரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாம் பயங்கர ரியலிஸ்டிக்கா பண்ணிட்டு, அந்த சாமி அப்படின்ற அந்த கேரக்டர் ஸ்கெட்ச மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பசாமி அப்படின்ற கேரக்டர் ஸ்கெட்ச மட்டும் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா பண்ணியிருக்கலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம் அப்படின்றது என்னோட எண்ணம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த திரைப்படம் சம்மந்தப்பட்ட கர்மா கனெக்டிவிட்டியில ஸ்பாயிலர்ஸ் எதுவும் இல்லாம, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்திருக்கிறேன். ரொம்ப டீட்டெயில்டான ஒரு வெர்ஷன் ஆஃப் திஸ் கருப்பு மூவி டெஃபினட்டா அது ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் பண்றேன். ரொம்ப ஓப்பனா நான் பேசிட்டேன் அப்படின்ற பட்சத்தில, பாவம் பல கோடி செலவு பண்ணி படம் எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப பல பேர் உழைச்சிருக்கிறாங்க. அத நம்ப வாயால நம்ம ஏன் கெடுக்கணும்? அந்த கர்மாவ ஏன் நம்ப சம்பாதிக்கணும்? ஸோ அதனால ரொம்ப இன் டெப்த்தா போய் பேசாம, மேலோட்டமா கர்மா கனெக்டிவிட்டிய பத்தி நான் பேசியிருக்கிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் பேசியிருக்கிறேன். இந்த திரைப்படம் மூலியமாக நெறைய பேருக்கு காவல் தெய்வங்களை பத்தி, குலதெய்வங்கள பத்தி, எல்லை தெய்வங்கள பற்றின அறிவு நெறைய பேருக்கு வந்திருக்கும், கிடைச்சிருக்கும், தகவல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். கட்டாயமா நீங்க எங்க இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும், அந்த ஊர் எல்லை தெய்வத்த, காவல் தெய்வத்த கெட்டியா புடிச்சுக்கோங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும். ஸோ இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம். நான் ராகுல் சிங்காரவேல். நன்றி.